قال يا قوم أرأيتم إن كنت على بينة من ربي ورزقني منه رزقا حسنا. அல்லாஹ்வுடைய மாபெரும் நாட்டத்தால் நாட்களிலேயே சிறந்த நாளாக இருக்கக்கூடிய ஜும்ஆ என்கின்ற நாளில் ஒரு சிறந்த நேரத்தில், ஒரு சிறந்த இடத்தில், ஒரு சிறந்த இபாதத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற உயர்ந்த லட்சியத்தில் உலகத்தில் எவ்வளவு பணிகள் இருந்தாலும் அந்த பணி சுமைகளை எல்லாம் ஒதுக்கியவர்களாக அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் அமர்ந்து கொண்டு அவனை மட்டும் வணங்க வேண்டும் என்கின்ற லட்சியத்தில் கூடிய ஒரு கூட்டத்தில் நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். இதற்குண்டான முழு கூலிகளும் நமக்கு கிடைத்து நாளை மறுமையில் சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற அந்த சொர்க்கத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரியும் ஒரு பிரார்த்தனையோடு இந்த சிறிய உபதேசத்தை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் பல்வேறு படைப்புகளை படைத்திருக்கின்றார். ஒவ்வொரு படைப்புகளும் ஒவ்வொரு வித்தியாசமான ஒரு படைப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த படைப்புகளிலேயே உயர்ந்த படைப்பாக, சிறந்த படைப்பாக இந்த உலகத்தில் வளமுள்ள அதிகமான படைப்புகளை நாம் பார்க்கின்றோம். மலைகளை பார்க்கின்றோம், மிக அதிக சக்தி வாய்ந்த மிருகங்களை நாம் பார்க்கின்றோம். இப்படி பல்வேறு விஷயங்களை பார்த்திருந்தாலும் மனித படைப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிறந்த படைப்பாக, பலமுள்ள ஒரு படைப்பாக, அறிவார்ந்த ஒரு படைப்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைத்திருப்பதை பார்க்கின்றோம். அந்த படைப்பிற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல்வேறு பண்புகளை நமக்கு கற்றுத் தருகின்றார். பல வகையான பண்புகளை நமக்கு சொல்லித் தருகின்றார். குறிப்பாக இந்த மனித படைப்பு சிறந்த படைப்பாக இருந்தாலும் ஒழுக்கம் என்பது அவனிடத்தில் இல்லை என்றால் சிறந்த படைப்பிலிருந்து அவன் நீக்கப்பட்டு அவன் ஒழுக்கம் இல்லாத காரணத்தினால் ஒரு கேவலமான ஒரு நிலைக்கு அவன் போய்விடுகின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் எனவேதான் சிறந்த படைப்பாக இருக்கக்கூடிய நமக்கு பல்வேறு பண்புகளை நமக்கு சொல்லித் தருகின்றது. குறிப்பாக ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஒழுக்கத்தை பேணியவனாக வாழ வேண்டும் என்பதாக இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு போதிக்கின்றது. இந்த ஒழுக்கத்திற்கு அடிப்படையாக இருப்பது வெட்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதாக இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகின்றது. இன்று நாம் பார்க்கின்றோம், இந்த ஒழுக்கத்தை கடைபிடிக்காமல் போய்விடுகிறார்கள். காரணம் என்னவென்றால் வெட்கம் என்பதை அவர்கள் தன்னுடைய வாழ்வில் கடைபிடிக்காததன் காரணமாக இந்த ஒழுக்கத்தை அவர்கள் கடைபிடிக்காமல் போவதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் ஒழுக்கத்தை நமக்கு கற்றுத் தருவதோடு அந்த ஒழுக்கத்திற்கு அடிப்படையாக இருப்பது இந்த வெட்கம் என்பதை நமக்கு சொல்லித் தருகின்றது. இந்த வெட்கம் இருந்தால் மட்டும்தான் ஒரு மனிதனால் சிறந்த மனிதனாக இந்த உலக வாழ்வில் வாழ முடியும். ஏன், நாளை மறுமை நாளை கூட, மறுமை வெற்றி அடைவதற்கு கூட இந்த வெட்கம் என்கின்ற பண்பு என்பது அவனுக்கு மிக முக்கியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த வெட்கத்தை எப்படி பார்க்கிறார்கள் என்றால், இந்த சமுதாயத்தில் இந்த உலகத்தில் குழந்தைகளுக்கு இருக்க வேண்டிய ஒரு பண்பாக, பெண்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு பண்பாகத்தான் நினைக்கிறார்களே தவிர ஆண்களுக்கு இந்த பண்பு என்பது இருக்கக்கூடாது என்பதாக சமூகத்தில் இந்த வெட்கத்தை பார்க்கிறார்கள். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய ஆண்களாக இருக்கட்டும், முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும், அவர்களிடத்தில் இந்த வெட்கம் என்கின்ற பண்பு இருக்க வேண்டும். இந்த வெட்கம் என்கின்ற பண்பு இருந்தால் மட்டும்தான் அவரிடத்தில் ஒழுக்கம் வரும். ஒழுக்கம் இருந்தால்தான் உயர்ந்த படைப்பாக இருக்கக்கூடிய நம்முடைய லட்சியத்தை முழுமையாக நிறைவேற்ற முடியும் என்பதாக இஸ்லாம் நமக்கு தெளிவாக சொல்லித் தருவதை பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வெட்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காததன் காரணமாக சமூகத்தில் எவ்வளவு பாவ சூழ்நிலை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம், ஒழுக்கம் என்பதாக இந்த சமுதாயத்தை ஒழுக்கமாக மாற்ற வேண்டும் என்பதற்காக பல்வேறு விஷயங்களை சொல்கிறார்கள், யோசனைகளை சொல்கிறார்கள், அதற்காக கூட்டங்களை கூட்டுகிறார்கள். ஆனால் அந்த ஒழுக்க நெறிகள் அனைத்தும் வெட்கம் என்கின்ற அந்த அம்சத்தை முக்கியத்துவப்படுத்தாமல், அதற்கு கவனம் செலுத்தாமல் அந்த ஒழுக்க நெறிகளை இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இன்றைய உலகத்தில் நாம் பார்க்கின்றோம், இதையெல்லாம் ஒழுக்கம் என்று சொல்கிறார்கள் என்றால்
இறுக்கமான ஆடைகளை அணிந்தாலும் ஒரு மனிதனுடைய ஒரு கூட்டத்துடைய அந்த பார்வை என்பது ஒழுக்கமாகத்தான் தெரிகின்றது. பள்ளிக்கூடங்களில் நாம் பார்க்கின்றோம், ஒழுக்கத்தை கற்பிக்கக்கூடிய ஒரு இடம் என்று சொல்கிறார்கள். ஆனால் முறையான முறையில் ஆண்களுக்காக இருக்கட்டும் பெண்களுக்காக இருக்கட்டும் முறையான முறையில் அந்த ஆடை கலாச்சாரம் இருக்கின்றதா என்று பார்த்தோம் என்றால் வெட்கத்தை இழக்கக்கூடிய ஒரு ஒழுக்கத்தை போதிக்கக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். இன்னும் சிலரை நாம் பார்க்கும் பொழுது அந்நிய ஆணோடு பேசுவது தவறல்ல என்று சொல்கிறார்கள், அந்நிய பெண்ணோடு பழகுவது என்பது தவறல்ல என்று சொல்கிறார்கள். மனதிற்கு எது பிடித்து விட்டதோ அதை இந்த உலக வாழ்வில் செய்தால் ஒரு கூட்டத்தாருக்கு அது ஒழுக்கமாக தெரிகின்றது. ஆனால் அவர்கள் வெட்கத்தை இழக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்படியானால் அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதன் ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும் என்றால், வெட்க தரத்தை பாதுகாத்து வாழ வேண்டும் என்றால் யார் சொல்ல வேண்டும்? யாருடைய நெறியை பின்பற்றினால் இந்த சமூகம் சிறந்த முறையில் மாறும் என்பதை நாம் பார்க்கும் பொழுது நம்மை படைத்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிய அந்த வாழ்வை பின்பற்றினார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய அந்த சுன்னாவை அவர்கள் வழிகாண்பித்த அந்த வழிமுறையை நம்முடைய வாழ்வில் பின்பற்றினோம் என்றால் சிறந்த வெட்கத்தை பாதுகாத்த சிறந்த ஒழுக்கத்தை நாம் கடைபிடித்தவர்களாக வாழ முடியும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஏனென்றால் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் அவர்களுடைய அறிவை வைத்துதான் இந்த ஒழுக்கத்தையும் இந்த வெட்கத்தையும் அளவீடு செய்கிறார்கள். எனவேதான் ஒருவருடைய பார்வைக்கு இது ஒழுக்கமாக தெரிகின்றது, மற்றவருடைய பார்வைக்கு இது நல்லதாக தெரிகின்றது. ஆனால் இஸ்லாம் நமக்கு தெளிவாக சொல்கின்றது, வெட்கத்தை எதுவெல்லாம் இழக்கக்கூடியதாக இருக்கின்றதோ அவை அனைத்தும் ஒழுக்கத்திற்குள்ளாக வராது என்பதாக மிக தெளிவாக நமக்கு சொல்லி தருகின்றது. அப்படியானால் அடிப்படையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இஸ்லாம் எதையெல்லாம் வெட்கத்தை இழக்கக்கூடிய செயல் என்பதாக சொல்லியிருக்கின்றதோ அதை இந்த சமூகம் அங்கீகரித்தாலும் சரி அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அந்நிய ஆணோடு ஒரு அந்நிய பெண்ணோடு பேசுவது அது வெட்கத்தை இழக்கக்கூடிய செயல் என்பதாக குறிப்பிட்டு விட்டார்கள் என்றால் அதை நான் செய்ய மாட்டேன் என்பதாக அடிப்படையாக நாம் புரிந்து கொண்டு அந்த விஷயத்திற்கு நாம் வர வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த வெட்கம் என்கின்ற பண்பு எவ்வளவு மிக முக்கியமானது தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது, இன்ன ரப்பக்கும் தபாரக வ தஆலா ஹய்யுன் கரீமுன், நீங்கள் வணங்கக்கூடிய உங்களுடைய இறைவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? எந்த அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் எவ்வளவு சோதனைகளை வந்தாலும் அதை தாங்கிக் கொண்டு முஸ்லிம்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோமே, அப்பேற்பட்ட அல்லாஹ்வுடைய பண்புகளில் ஒரு பண்பாக, அப்பேற்பட்ட அல்லாஹ்வுடைய குணங்களில் ஒரு குணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹய்யுன் கரீமுன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெட்கப்படக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான், சங்கைக்குரியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொல்லிவிட்டு சேர்த்து சொன்னாங்க, யஸ்தஹி மின் இபாதிஹி இதா ரஃபஅ யதைஹி, ஒரு அடியான் அல்லாஹ்விடத்தில் கையை உயர்த்தி பிரார்த்தித்து அதற்கு பதில் தராமல் இருப்பதை விட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெட்கப்படக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதாக நம்முடைய ரப்பை, நம்மை படைத்த, நமக்கு உணவுகளை கொடுக்கக்கூடிய, நமக்கு எது வேண்டுமோ அதை சரியாக சீராக செய்யக்கூடிய அந்த அல்லாஹ்வுடைய பண்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெட்கப்படக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். அல்லாஹ்வுடைய பண்பை பற்றி நாம் தெரியும் பொழுது அடிப்படையாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அது அவருடைய தகுதிக்கு அடிப்படையில் தான் இருக்கும். மனிதர்களை போன்று வெட்கப்படுவதை போன்று அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான். அவருடைய தகுதி வாய்ந்த அடிப்படையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெட்கப்படக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். அப்படியே அன்புக்குரிய சகோதரர்களே, வெட்கம் என்பது ஏதோ ஒரு குழந்தைகள் இருக்கக்கூடிய பண்போ பெண்களுக்கு மட்டும் இருக்கக்கூடிய பண்பல்ல, நம்மை படைத்த ரப்பல் ஆலமீனுடைய அந்த பண்புகளில் ஒரு பண்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. மலாயிகாக்கள் வெட்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், நபிமார்கள் வெட்கப்படக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இப்படி எத்தனையோ நல்லடியார்களுடைய வாழ்வில் நாம் எடுக்கும் பொழுது இந்த வெட்கம் என்கின்ற பண்பு அவரிடத்தில் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த வெட்கத்தை நாம் எந்த இடத்தில் பட வேண்டுமோ அதை படாதன் காரணமாக, எந்த விஷயத்தில் வெட்கப்படக்கூடாதோ அந்த விஷயத்தில் வெட்கப்பட்டதன் காரணமாக இந்த மாற்றத்தை விட்டே நாம் தூரமாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த பாவத்திற்கு நெருக்கமாக இருப்பதற்குண்டான காரணமும் இந்த வெட்கத்தை சரியான முறையில் புரியாதன் காரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, பாவ விஷயங்களில் நாம் வெட்கப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு பாவம் வரும் பொழுது, மார்க்கத்தில் ஹராமான காரியம் என்று வரும் பொழுது ஒரு முஸ்லிம் என்பவர்கள் வெட்கப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் ஒழுக்கத்துடைய
அடிப்படையாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அந்த வெட்கத்தை இந்த பாவமான காரியத்தில் சமுதாயத்தில் ஒதுக்கி வைத்து விட்டார்கள். பாருங்க, இன்றைக்கு இளைஞர்கள் தன்னுடைய பொருளாதாரத்தை செலவு செய்கின்றான், தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி ஓடுகின்றான். இந்த திரைப்படங்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக திரை உலகில் நடிக்கக்கூடிய அந்த நடிகர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஓடக்கூடிய அந்த இளைஞன் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றாரே, அந்த திரைப்படங்கள் முழுக்க முழுக்க அசிங்கங்கள் நிறைந்ததாக இருந்து கொண்டிருக்கின்றது. அவ்வளவு அருவருக்கத்தக்க காட்சிகளாக இருந்து கொண்டிருக்கின்றது. இருப்பினும் கூட அதை இந்த சமூகம் அங்கீகரித்து அப்படி நடிப்பவர்களை கூட அவர்களுக்கு அவார்டுகளை கொடுக்கக்கூடிய, அவர்களை நல்லவர்களை போன்று காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பார்க்கின்றோம். என்ன காரணம் தெரியுமா? வெட்கம் என்கின்ற அந்த விஷயத்தை அவர்கள் கவனம் செலுத்தாமல், வெட்கம் என்பதுதான் ஒழுக்கத்திற்கு அடிப்படை என்பதை அவர்கள் அதை கண்டுகொள்ளாமல் வெட்டலின் காரணமாக இன்றைக்கு சமூகத்தில் மிக கேவலமாக அந்த அசிங்கங்களை பரப்பக்கூடியவர்களை கூட சமூகத்தில் அழகாக பார்க்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கின்றோம். இன்றைக்கெல்லாம் கல்லூரிகள் என்பது ஒழுக்கத்தை போதிக்கக்கூடிய ஒரு இடம். ஆனால் இன்றைக்கு அவர்கள் சிறப்பு விருந்தினர்களாக யாரை இழக்கிறார்கள்? இந்த இளைஞர்களை கவர வேண்டும் என்பதற்காக, வாலிபர்களை கவர வேண்டும் என்பதற்காக யார் செலிபிரிட்டியாக இருக்கிறார்களோ அவர்கள் இந்த சமுதாயத்தில் கேவலங்களை பரப்பக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் வெட்கத்தை பேணாமல் வாழக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அந்த கல்லூரிகளில் சிறப்பு விருந்தினர்களாக அழைக்கப்பட்டு அவர்கள் உபதேசம் செய்யக்கூடிய ஒரு சூழலை பார்க்கின்றோம். என்ன காரணம் சகோதரர்களே? ஒழுக்கம் என்பது மனிதனுடைய சிந்தனை அடிப்படையில் ஒழுக்கமாக பார்க்கிறார்கள். இந்த உலகத்தில் பொருளாதாரம் இருந்துவிட்டு, நல்ல ஆடையை அணிந்து விட்டு, சமூகத்தில் வெட்கத்தை அவர்கள் பேணாமல் வாழ்ந்தாலும் கூட பொருளாதாரம் இருக்குதா, அவரிடத்துல இருக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் இருக்குதா, எப்படியோ ஒண்ணு அவருடைய இடத்தை அவர் அச்சீவ் பண்ணி இருக்கிறாரா, அப்படியானால் அவருடைய உபதேசத்தை கேட்கலாம். வெட்கத்தை பேணாமல் வாழ்ந்திருந்தாலும் சரி, அவர் கூறக்கூடிய விஷயங்களை கேட்கலாம் என்கின்ற சிந்தனை இருக்கிறார்கள். அதன் காரணமாக அசிங்கங்கள், ஆபாசங்கள் இன்றைக்கு இந்த சமூகத்தில் அதிகமாக காணப்படுவதை பார்க்கின்றோம். இரண்டாவது அம்சம், இன்றைக்கு பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டும் என்பதற்காக, வியாபாரம் செய்ய வேண்டும் என்பதற்காக வியாபாரத்தில் உண்மை இல்லாத ஒரு சூழலை பார்க்கின்றோம். ஒரு காலத்தில் நம்மை நம்பி வாங்கக்கூடிய சகோதரர், நம்முடைய நண்பர், நாம் சொல்வது பொய் என்று தெரிந்துவிட்டால் என்னை நினைத்து என்ன நினைப்பார், என்னை பார்த்து அவர் என்ன கருதுவார் என்று என்கின்ற சிந்தனை எல்லாம் இன்றைக்கு போய்விட்டது. காரணம் என்ன தெரியுமா? அந்த வெட்கம் என்பது குறைந்து கொண்டே வருகின்றது. பொருளாதாரத்தை மட்டும் நோக்கமாக கொண்டு வியாபாரம் செய்ய வேண்டும் என்கின்ற சிந்தனைக்கு வந்ததின் காரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, பொய் என்பது பெரும்பாவங்களில் ஒரு பாவம் என்பதாக சொல்லப்பட்டும் கூட அந்த பொய்யை பயன்படுத்திக் கொண்டு இன்றைக்கு ஒரு நம்முடைய பொருளை விற்க வேண்டும் என்பதற்காக அந்த பொருளுக்கும் அந்த வார்த்தைக்கும் எந்த ஒரு சம்பந்தம் இல்லாத சூழ்நிலை இருந்தாலும் கூட இன்றைக்கு எக்ஸ்போர்ட் என்பதாக, இம்போர்ட் என்பதாக, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி என்பதாக என்றெல்லாம் சொல்லிக் கொண்டு மிக சர்வசாதாரணமாக பொய்களோடு கலந்த வியாபாரம் இன்றைக்கு அதிகரித்து விட்டது. இதை குறித்தவர் என்ன நினைப்பார் என்கிற அந்த வெட்கம் என்பது குறைந்து விட்டது என்பதை நாம் பார்க்கின்றோம் என்று சகோதரர்களே. அதே போன்று மூன்றாவது செய்தி நாம் பார்க்கின்றோம். சமூகத்தில் தலையாய இன்றைக்கு இந்த வெட்கம் குறைந்ததின் காரணமாக மூன்றாவது அம்சம் விபச்சாரம் என்கிற ஜினா என்பது சர்வசாதாரணமாகிவிட்டது. அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காண்பிக்கின்றான், வலா தக்ரபு ஜினா இன்னஹு கான ஃபாஹிஷா, நிச்சயமாக ஒரு மோசமான பாவமாக இருந்து கொண்டிருக்கிறது, அந்த விபச்சாரத்தின் பக்கம் நீங்கள் நெருங்காதீர்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காண்பிக்கின்றான். வஸாஅ சபீலா, அதனுடைய வழி என்பது மோசமானதாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதாக சொல்லி இருக்கக்கூடிய அந்த பாவம் இன்றைக்கு யாரெல்லாம் தலைவராக எடுத்திருக்கிறார்களோ அவரிடத்தில் இந்த பாவம் இருக்கும், இந்த வழிமுறை இருக்கும், அவர்களிடத்தில் இப்பேற்பட்ட இந்த கேவலமான செயல்கள் இருக்கும். இருந்தும் கூட அவர்கள் பின்னால் ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலை, எவ்வளவு கேவலமாக பார்க்கப்பட்ட ஒரு பாவம், அசிங்கமான ஒரு பாவம், இப்பேற்பட்ட பாவம் இருப்பவர்களுடைய தலைவன் என்பதாக சொல்லிக் கொண்டு ஓடுவதற்கும் இன்றைக்கு சமுதாயம் தயாராகிவிட்டது என்று சொன்னால் வெட்கம் என்பது குறைந்து கொண்டே வருகின்றது சகோதரர்களே. அந்த பார்வை கூட, அந்த ஜினா என்கின்ற அந்த விபச்சாரம் என்கிற பார்வை, அப்பேற்பட்ட பாவம் செய்யக்கூடிய அந்த விபரீதத்தை கூட புரியாமல் அது விபச்சாரம் தானே என்று இன்றைக்கு சர்வசாதாரணமாக கடந்து செல்வதை பார்க்கின்றோம். இன்றைக்கு கூட மிக தைரியமாக பேசுகிறார்கள். இரு மனங்கள் ஒப்புக்கொண்டு வாழ்ந்தால் என்ன தவறு என்று கேட்கிறார்கள்.
வெட்கத்தை இழக்கக்கூடிய அனைத்தும் ஒழுக்கமற்ற வாழ்வுதான். ஒழுக்கமான வாழ்வு நீங்கள் வாழ வேண்டும் என்றால் நீங்கள் வெட்கத்தை பேணி வாழ வேண்டும் என்பதாக இஸ்லாம் சொல்கின்றது. ஆனா இஸ்லாம் உங்களுடைய வெட்கத்தை நீங்க பாதுகாத்து நீங்க வாழ்வதற்காக ஆண்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு 4 திருமணம் என்பதாக சொல்கின்றது இஸ்லாம். அதை இன்றைக்கு சமுதாயத்தில் அசிங்கமாக அதை ஒரு அருவருக்கத்தக்க செயலாக பார்க்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி விட்டார்கள். ஆனால் அந்த திருமணம் அல்லாமல் எப்படியும் இருக்கக்கூடிய இந்த உறவுகள் இன்றைக்கு சமுதாயத்தில் சர்வசாதாரணமாக பார்க்கப்படுகின்றது. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சுன்னாவை ஒரு அதை செய்பவர்களை எப்படி பார்க்கப்படுதுன்னு சொன்னா ஒரு கேவலமாக அதை அப்பேற்பட்ட ஒரு சூழலை அந்த மனிதன் இருந்து விட்டால் அவரை பார்த்து ஒரு இழிவாக பார்க்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி விட்டார்கள். ஆனால் ஒரு தவறாக ஒரு பெண்ணிடத்தில் அவர் பழகக்கூடியவராக இருந்தார்கள் சொன்னா இன்றைக்கு சமுதாயத்தில் மிக இலகுவாக அவரை கடந்து செல்லக்கூடிய ஒரு சூழலை பார்க்கின்றோம். அப்படி அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மார்க்க வழிகாட்டுதல்களை பின்பற்றுவதை அவர்கள் அதை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவதோடு பாவமான காரியங்களை அழகுபடுத்தி காண்பித்து இந்த சமுதாயத்தில் வெட்கங்கள் குறைந்து கொண்டே வருகின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் ஒரு முஸ்லிம் பொறுத்தளவில் அவருடைய வாழ்வு பொறுத்தளவில் அவர் இந்த மார்க்கத்தை பின்பற்றினார் என்றால் அருவருப்பான காரியங்கள், மோசமான காரியங்கள் தங்களுடைய வாழ்வில் வரும்போதெல்லாம் இதுவெல்லாம் ஒழுக்கமற்ற காரியம் என்பதாக புரிந்து கொண்டு உடனடியாக ஒரு விலகக்கூடியவராக இருப்பார், உடனடியாக அதை விட்டு தூரமாக கூடியவராக இருப்பார் என்பதாக மார்க்கம் நமக்கு வழிகாட்டுவதை நாம் பார்க்கின்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு 3 வகையான இந்த மார்க்கம் நமக்கு எப்படி வெட்கப்பட வேண்டும் என்பதை நமக்கு சொல்லி தருகின்றது. இந்த முறையில் நாம் வெட்கப்படக்கூடியவர்களாக இருந்தோம் என்றால், இந்த முறையில் நம்முடைய வாழ்வில் வெட்கம் என்கின்ற பண்பை நாம் கொண்டு வரக்கூடியவர்களாக இருந்தோம் சொன்னால் நிச்சயமாக ஒரு சிறந்த மனிதனாக, ஒழுக்கமுள்ள மனிதனாக நம்மால் வாழ முடியும் என்று சகோதரர்களே. முதலாவதாக இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம், அலம் யஅலம் பி அன்னல்லாஹ யரா. முஸ்லிம்களே, முஃமின்களே, அல்லாஹ் என்பவன் பள்ளி வாயில் இருக்கின்ற சூழலில் அவன் பார்ப்பவன் அல்ல. அல்லாஹ் என்பவன் ஹஜ்ஜுக்கு செல்லும் போது மட்டும் உங்களை பார்ப்பவன் அல்ல. அல்லாஹ் என்பவன் ரமலான் என்கின்ற மாதம் வரும்போது மட்டும் பார்ப்பவன் அல்ல. அலம் யஅலம் பி அன்னல்லாஹ யரா. அவர்கள் அறிய வேண்டாமா, அல்லாஹ் எல்லா நேரங்களிலும் அவனை பார்த்து கொண்டே இருக்கின்றான். தன்னுடைய அடியான் என்ன செய்கின்றான் என்பதை அவன் கவனித்துக் கொண்டே இருக்கின்றான். இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. நிச்சயமாக உங்களுடைய இறைவன் கண்காணிக்கக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். நபியே, நீங்கள் சொல்லுங்கள், வல்லாஹு பிகாஃபிரின் அம்மா தஅமலூன். நீங்கள் செய்யக்கூடிய அந்த பாவங்கள், நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த விஷயங்கள், நீங்கள் கேட்கக்கூடிய அந்த விஷயங்கள், நீங்கள் எந்தெந்த எப்பேற்பட்ட வாழ்க்கை முறையெல்லாம் இந்த உலக வாழ்வில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ அப்பேற்பட்ட செயல்பாடுகளை விட்டெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருபோதும் பராமுகமாக இல்லை என்பதாக நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இந்த குர்ஆனின் மூலமாக முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றான். வெளிச்சமாக இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் 4 நபர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மட்டும் எப்படி ஒரு மனிதன் பார்த்து அறிவானோ அதுபோல் நம்முடைய இறைவன் பார்த்து அறிபவன் அல்ல. கரும் பாதைக்கு கீழாக ஒரு எறும்பு நெகிழ்ந்து சென்றாலும் அந்த எறும்பு எப்படி செல்கிறது என்பதை அல்லாஹ்வுடைய அறிதலை அல்லாமல் இல்லை என்பதாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். வலா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா. ஒரு இலை இந்த உலகத்தில் விழுந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய அறிதலில் இல்லாமல் இல்லை என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். அப்பேற்பட்ட இறைவனை நாம் ஏற்றிருக்கின்றோம். அப்பேற்பட்ட அந்த அல்லாஹ் பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் உன்னுடைய வாழ்வை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் தெரியுமா? இந்த சமூகம் ஒரு விஷயத்தை ஒழுக்கம் என்று சொல்லியிருக்கலாம், இந்த சமூகம் அதை அங்கீகரித்திருக்கலாம், எப்படியும் உங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொள்ளலாம், எப்பேற்பட்ட ஒரு சூழலில் இருந்து கொள்ளலாம், அந்நிய பெண்களோடு கை கொடுக்குவது தவறல்ல என்பதாக சொல்லலாம், அந்நிய பெண்ணோடு பேசுவது தவறல்ல என்று சொல்லலாம், எப்பேற்பட்ட வாழ்க்கை முறை நீ வைத்திருந்தாலும் மதுபானம் வைத்திருக்கலாம், விபச்சாரம் வைத்திருக்கலாம், ஆனால் உன்னுடைய வாழ்வு ஸ்டேட்டஸ் நீ வைத்திருந்தால் நாகரீகம் உள்ளவன், ஒழுக்கம் உள்ளவன் என்பதாக இந்த உலகம் உலகம் பட்டம் கொடுக்கப்படலாம். ஆனால் முஸ்லிமாகிய நீ எப்படி வாழ வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கின்றது. உன்னுடைய நாவில் ஒரு வார்த்தை வந்தாலும், உன்னுடைய பார்வை, நீ பார்க்கக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாம் அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கின்றான். எனவே நீ வெட்கப்பட்டு வாழக்கூடியவனாக இரு என்பதாக அடிப்படை அம்சமாக இஸ்லாம் அல்லாஹ்வை பற்றி நம்பிக்கை கொள்வது நமக்கு தெளிவாக சொல்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இஸ்தஹீ மினல்லாஹி ஹக்கல் ஹியா. சஹாபாக்களே, தோழர்களே, அல்லாஹ்வை நீங்கள் முறைப்படி நீங்கள் வெட்கப்படுங்க.
யாரை பார்த்து? சஹாபாக்களை பார்த்து. சஹாபாக்களே, தோழர்களே, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் முறையாக வெட்கப்படுங்கள் என்பதாக சொன்னார்கள். உடனே சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ் இன்னா நஸ்தஹி வல்ஹம்துலில்லாஹ், நாங்க வெட்கப்படுறோம், நாங்க வெட்கப்பட்டதா இருக்கிறோம் என்பதாக சொல்லும்போது லைஸலா அவ்வாறல்ல, வலாக்கின் இஸ்தஹியா, வெட்கம் என்பது என்ன தெரியுமா? நாவால் சொல்வதல்ல. வெட்கம் என்றால் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் ஒன்று உருவாக்கி இதுதான் வெட்கம் என்பதாக சொல்கிறார்களே, அதுவல்ல வெட்கம். வெட்கம் என்றால் அல் இஸ்தஹியா மினல்லாஹி ஹக்கல் ஹயா அன் தஹ்ஃபத ரஅஸஹு மா வஅ வல் பத்ன வமா ஹவா. உன்னுடைய தலைப்பகுதி இருக்கா இல்லையா, அந்த தலைப்பகுதியில் இருந்து சுற்றிருக்கக்கூடிய உறுப்புகள் வெட்கப்பட வேண்டும். உன்னுடைய வயிற்று பகுதி இருக்கின்றதா இல்லையா, அந்த வயிற்று பகுதியில் சுற்றிருக்கக்கூடிய உறுப்புகள் வெட்கப்பட வேண்டும். அப்படியானால் உன்னுடைய கண்களால் பார்க்கக்கூடிய அந்த பார்வை காட்சிகள் அல்லாஹ் தடுத்த காரியமாக இருந்தது என்றால், உன்னுடைய கண்கள் வெட்கப்படும் என்றால், இது அல்லாஹ் எனக்கு தடுத்திருக்க திரைப்படங்கள் எனக்கு ஹராம் என்கின்ற அந்த வெட்க உணர்வுக்கு வந்ததுன்னு சொன்னா உன்னுடைய கண்கள் வெட்கப்படுகின்றது. உன்னுடைய காதுகள் இசையை இந்த சமூகம் ஒழுக்கமாக அதை வைத்திருக்கும், ஒழுக்கம் தான் என்று சொல்வார்கள். அசிங்கமான பாடல்கள் வந்தாலும் கூட சமூகம் அதை அங்கீகரித்து ஒழுக்கமானது என்று சொல்வார்கள். பாடல் கேட்டால் தவறு என்று சொல்வார்கள். ஆனால் உன்னுடைய காதுகள் அந்த இசையை கேட்கும் பொழுது அருவருப்பாக, அசிங்கமாக, வெட்கப்படக்கூடியதாக இருந்ததுன்னு சொன்ன நீ அல்லாஹ்விடத்தில் வெட்கப்படுகின்றாய். உன்னுடைய நாவு புகை பழக்கத்தை நீ எடுக்கும் பொழுது, மதுபானத்தை அருந்தும் பொழுது, கெட்ட வார்த்தைகளை பேசும் பொழுது, புறம் பேசும் பொழுது, இந்த நேரங்கள் எல்லாம் உன்னுடைய நாவுகள் வெட்கப்படக்கூடிய ஒரு நாவாக இருக்கும் என்றால், அப்படியானால் நீ அல்லாஹ்விற்கு வெட்கப்படுகிற என்பதாக சொன்னார்கள். வயிற்று சுற்றி பதில் இருக்கக்கூடிய உறுப்புகள் சொன்னார்கள், உனக்கு ஹலாலாக்கப்பட்ட உறவுகள் அல்லாத இடங்களில் சொல்லும் என்றால், அப்பேற்பட்ட அந்த நிலைகளில் வெட்கப்படக்கூடியதாக உன்னுடைய அந்த உடல் உறுப்புகள் இருக்கும் என்றால், நிச்சயமாக நீ அல்லாஹ்விடத்தில் வெட்கப்படக்கூடியவராக இருக்கிற என்பதாக ஸல்லல்லாஹு சொன்னாங்க. யோசிச்சு பாருங்க, அப்படியால் அல்லாஹ்விடத்தில் நாம் வெட்கப்படக்கூடியவராக இருக்கும் என்றால், நம்முடைய கண்கள் வெட்கப்படுகின்றதா? நம்முடைய நாவுகள் வெட்கப்படுகின்றதா? நம்முடைய காதுகள் வெட்கப்படுகின்றதா? நம்முடைய உடல் உறுப்புகள் அனைத்தும் அல்லாஹ்விற்கு வெட்கப்பட்ட நிலைமையில் இருக்கின்றதை சிந்தித்து பாருங்கள். வார்த்தை அளவில் சும்மா எழுத்து வடிவில் எழுதுவதல்ல வெட்கம். ஒரு சமயம் கூடிக்கொண்டு அந்த நேரத்தில் கேட்டு வெட்கப்படுவதல்ல வெட்கம். மாறாக நம்முடைய கண்கள் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்விற்கு வெட்கப்பட்டுதான் இருக்கின்றதா? ஒரு மனிதனை பார்த்து வெட்கப்படக்கூடிய நாம், ஒரு மனிதனை பார்த்து சில காரியங்களை கேட்பதற்கு வெட்கப்படக்கூடிய நாம், ஒரு மனிதனை பார்த்து சில விஷயங்களை பேசுவதற்கு நாவுகளை பூசக்கூடிய நாம், எத்தனையோ நேரங்கள் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலும் கூட நம்முடைய கண்களுக்கு வெட்கமில்லாத ஒரு நிலை அல்லாஹ் பாதுகாக்கிறே தவிர, நம்முடைய காதுகளுக்கு, நம்முடைய நாவுகளுக்கு இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம். வெட்கமில்லாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கு சமூகத்தில் மிக சர்வசாதாரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இப்படியெல்லாம் வெட்கப்பட வேண்டுமா என்று கேள்விகள் எழுப்புவார்கள். இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகின்றது. ஒழுக்கமாக வாழ வேண்டும் என்றால், இந்த சமூகத்தில் மாண்பாக சிறந்த மனிதனாக, முன்னோடியாக, முன்மாதிரியாக, மனிதன் என்றால் சிறந்த படைப்பு என்று சொல்லப்படுவதற்குண்டான இலக்கணத்திற்கு சிறந்த உதாரணமாக நீ வாழ வேண்டும் என்றால், இந்த வெட்கத்தை நீ பாதுகாத்து வாழ வேண்டும் என்பதாக இஸ்லாம் நமக்கு சொல்கின்றது. யோசிச்சு பாருங்க சகோதரர்களே, நம்முடைய இத்தனை நாட்கள் 40 வருடங்கள் வாழ்ந்திருக்கக்கூடிய நான், 50 வருடங்கள் 60 வருடங்கள், இத்தனை நாட்கள் நான் அல்லாஹ்விற்கு வெட்கப்படுகின்ற முறையில் நான் வெட்கப்பட்டேன் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது சொன்னார்கள். என்ன நமக்கு சொல்லி தராங்க? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காண்பிக்கின்றான், மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். நீங்கள் எந்த ஒரு சொல்லை சொல்வதாக இருந்தாலும், மொழிவதாக இருந்தாலும், நமக்கான மலாயிகாக்கள் அதை பதிவு செய்யாமல் இல்லை என்பதாக இஸ்லாம் நமக்கு சொல்லி அல்லாஹ் சொல்கின்றான். நாம் எதை பேசினாலும், எதை செய்தாலும் அதை அனைத்தையும் அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்து கொண்டே இருக்கின்றான். நாளை மறுமையில் அதை ஒரு பதிவு புத்தகமாக ஆக்கப்பட்டு நமக்கு கொடுக்கப்படும். வலது ஏடாக, இடது ஏடாக அந்த மனிதனுடைய அந்த செயல்பாட்டிற்கு தகுந்தாற் போல அனைத்தையும் முழுமையாக பதிவு செய்து கொடுக்கப்படக்கூடிய அப்பேற்பட்ட நம்பிக்கைகளும் அப்பேற்பட்ட வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கின்றோமே, அதை நாம் சிந்தித்தது உண்டா? ஒரு கேமரா முன்னாடி நம்ம பயப்படுறோம். கேமரா ஆனா இருக்குன்னு சொன்னா, நம்முடைய ஓனர் நம்மளை பார்க்கிறாருன்னு சொன்னா, நம்முடைய வேலைகள் வித்தியாசப்படுது, நம்முடைய பேச்சு முறைகள் வித்தியாசப்படுது, நம்முடைய செயல்பாடுகள் வித்தியாசப்படுது, எல்லாமே வித்தியாசப்படுது. ஏன்? கேமரா பார்த்துட்டு இருக்காங்க.
கேமராமேன் வாட்ச் பண்றாங்க, போன் நோட்டக்கூடாது. வேலை நேரத்தில் இதை பார்த்துட்டாங்க சொன்னா நம்முடைய ஓனர் நம்மளை பார்த்து கேட்பார் என்கின்ற பய உணர்வு வருதே. இஸ்லாம் நமக்கு சொல்லுது, உங்களை என்னைக்குமே 24 மணி நேரமும் அந்த கேமரா கூட ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் செயலிழந்து போகலாம். ஆனால் பிறந்ததிலிருந்து நமக்கு அந்த அறிவுகள் முழுமையாக கொடுக்கப்பட்டதிலிருந்து அந்த இறக்கும் காலம் வரைக்கும் நம்மோடு மலாயிக்கா நாம் என்னென்ன செய்வோம் அதை முழுமையாக எழுதிக் கொண்டே இருக்கிறார் என்று சகோதரர்களே. இஸ்லாம் இரண்டாவது சொல்கின்றது, மலாயிக்காவிடத்தில் நீங்கள் வெட்கப்படுங்கள் என்பதாக இஸ்லாம் சொல்கின்றது. மூன்றாவது அம்சம், சக மனிதர்களோடு நீங்கள் வெட்கப்படக்கூடியவர்களாக இருங்கள். அதுவும் குறைந்து விட்டது. ஒரு காலத்தில் எல்லாம் மனிதர்களுக்கு சக சகோதரர்களுக்கு முன்னால் வெட்கப்பட்டு சில பாவங்களை செய்வதை தவிர்த்திருந்த இந்த காலம், அந்த காலம் இன்றைக்கு முழுமையாக மாறிவிட்டது. ஒரு முறையில் செய்த பாவங்கள் எல்லாம் இன்றைக்கு மிக சர்வ சாதாரணமாக மக்கள் மத்தியில் செய்கிறார்கள். எந்த அளவுக்கு மாறிடுச்சுன்னு சொன்னா தட்டி கேட்பதற்கு வெட்கப்படக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள். பாவம் செய்பவர்கள் மிக தைரியமாக, மிக எந்த ஒரு பயமும் இல்லாமல், அச்சமும் இல்லாமல் சமுதாயத்தில் வெட்கத்தை இழந்து பாவங்களை மிக சர்வசாதாரண பொதுவெளியில் செய்யக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள். ஆனால் அதை தட்டி கேட்டு திருத்தக்கூடியவர்கள் வெட்கப்பட்டு கேட்காத ஒரு சூழ்நிலை இந்த கால சூழ்நிலை மாறிவிட்டது. ஒரு மனிதன் ஒழுக்கமாக வாழ வேண்டும் என்றால் இஸ்லாம் சொல்லுது, எது இஸ்லாம் ஒழுக்கமாக சொல்லியிருக்கின்றதோ, எந்தெந்த விஷயத்தில் வெட்கப்படும் சொல்லியிருக்கிறதோ அந்த வெட்கத்தை இழந்து ஒருவர் இதுதான் ஒழுக்கம் என்பதாக சொல்வார் என்றால் ஒருபோதும் அவர் ஒழுக்கமான வாழ்க்கை வாழ முடியாது. அந்த வாழ்க்கை மூலமாக சொர்க்கத்தை அடைய முடியாது என்பதாக இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது சொன்னா, அன்புக்குரிய சகோதரிகளே, ஒழுக்கக்கேடான செயல்பாடுகள் செய்யக்கூடிய, பாவமான காரியங்கள் செய்யக்கூடிய, வெட்கங்களை இழக்கக்கூடிய அப்பேற்பட்ட அந்த கால சூழல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதுவெல்லாம் பாவமாக இருந்தாலும் ஒழுக்கம்தான் என்று சொல்லி நியாயப்படுத்தி அந்த பாவங்களை நியாயப்படுத்தக்கூடிய காலத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இஸ்லாம் நமக்கு சொல்கின்ற உபதேசமாக, ஒரு முஸ்லீம் என்றால் முஸ்லீமன் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவர் வெட்கப்படக்கூடியவராக இருக்க வேண்டும். அவருடைய வெட்கத்தலத்தை பாதுகாக்க வேண்டும். இதன் மூலமாகத்தான் சொர்க்கம் கிடைக்குமே தவிர வெட்கப்படாமல் அவர் கூச்ச உணர்வு இல்லாமல் இது உலகத்தில் எப்படியும் நான் வாழ்வேன், யார் பார்த்தாலும் சரி, அல்லாஹ் பார்த்தாலும் சரி, மலாயிக்கா என்னை என்ன நான் செய்யக்கூடிய விஷயங்கள் பதிவு செய்தாலும் சரி, என்னுடைய வாழ்வில் நான் அப்படித்தான் இருப்பேன் என்கின்ற சூழ்நிலை நாம் வாழ்ந்தோம் என்றால் ஒருவர் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்பேற்பட்ட மனோயிச்சை அவர்கள் பின்பற்றி வாழ்வார்கள் என்றால் அவர்களுக்கு அந்த சொர்க்கம் என்பது கிடைக்காமல் போய்விடும். ஆனால் இதுவே தன்னுடைய வாழ்வில் அவர்கள் அந்த மனோயிச்சையை கலந்து அல்லாஹ் பார்க்கின்றார். மலாயிக்கா நாம் செய்வதை அனைத்துமே எழுதி கொண்டிருக்கிறார்கள். மனிதனிடத்தில் வெட்கப்பட வேண்டும் என்பதாக இந்த 3 அம்சத்தையும் அவர்கள் பாதுகாத்து பேணி வாழ்ந்தார்கள் என்றால் அவர்களுக்கு தான் பரிசாக அந்த சொர்க்கம் கிடைக்கிறது. அப்பேற்பட்ட சொர்க்கத்தை வரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிந்த ஒரு பிரார்த்தனையோடு இந்த முதல் ஜும்ஆவை நிறைவு செய்கின்றேன். ஆமீன். வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. கணிதக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, முதல் ஜும்ஆ வரையில் ஒழுக்கத்துடைய அடிப்படை அம்சமே வெட்கம்தான். இந்த வெட்கத்தை இழக்கக்கூடிய எந்த செயல்பாடுகளாக இருந்தாலும் அது இஸ்லாம் ஒழுக்கம் அல்ல, ஒழுக்கமற்ற செயல் என்பதாக இஸ்லாம் நமக்கு சொல்கின்றது. ஈமான் கொண்டிருக்கக்கூடிய நாம் ஒரு சவாலான காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு பாவங்கள் எல்லாம் மிக சர்வசாதாரணமாக காட்சிப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை. செய்திகளை படிக்க வேண்டும் என்று ஒரு பத்திரிகை வாங்கினாலும் கூட அதில் மோசமான காட்சிகளை கடந்து செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. நம்முடைய மொபைல் போன்களை நம்முடைய வாழ்வில் அன்றாட நமக்கு தேவையான விஷயங்களில் நாம் பயன்படுத்தினாலும் கூட
அசிங்கங்களை தாண்ட முடியாத ஒரு சூழல். இப்படி தினந்தோறும் ஈமானுக்கு சவாலான ஒரு காலத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இதனால் மார்க்கம் எப்படி வைக்கப்பட வேண்டும், ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும் என்பதாக கூறியதோ அதுவெல்லாம் மலிந்து காணப்பட்டு குறைந்து கொண்டே போய் கொண்டிருக்கின்றது. புகைப்பிடிக்கும் பழக்கம் என்பது ஒரு காலத்தில் மிக மோசமான ஒரு பழக்கமாக பார்க்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு மதுபானம் என்பது மிக சர்வசாதாரணமாக ஆகிவிட்டது. ஜினா என்கின்ற பாவம் சர்வசாதாரணமாகிவிட்டது. இதுவெல்லாம் என்ன விஷயம், இதைவிட மோசமாக ஒன்று வந்துவிட்டதே என்பதாக வெட்கத்தை அனுதினம் பிற மத சமுதாயம் எப்படி இழக்கின்றதோ அதோடு சேர்த்து முஸ்லிம்களாகிய நாமும் இழந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மளுக்கு கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன்ரா மின்கும் முன்கரன், ஒரு பாவமான காரியத்தை பார்த்தீங்கன்னா தடுங்கள் என்பதாக கையால் தடுங்க சொன்னாங்க. முடியலையா நாவால தடுங்க, முடியலையா உடைய உள்ளத்தால் வெறுத்துவதுங்கள் என்று சொல்லும் அளவிற்கு நமக்கு மார்க்கமாக சொல்லப்பட்ட விஷயமாக பாவத்தை பார்த்தால் தடுங்கள் என்று சொல்லிய நமக்கு இன்றைக்கு ஒரு பாவத்தை பார்த்தால் தடுப்பதற்கு வெட்கப்படக்கூடியதாக மாறிவிட்டோம். அந்த அளவிற்கு இன்றைக்கு சமுதாயத்தில் தீமைகள் தலை ஓங்கி காணப்படுவதை பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஈமானுக்கு மிக சவாலாக இருந்து கொண்டிருக்கின்றது. இஸ்லாம் வெட்கப்படுங்கள் வெட்கப்படுங்கள் என்பதாக கூறியது. இந்த வெட்கத்தின் மூலமாக நாளை மறுமை வெற்றி அடைய முடியும் என்பதாக இஸ்லாம் ஒரு பகுதி கூறி, இரண்டாவதாக சில காரியங்கள் நீங்கள் வெட்கப்படக்கூடாது என்று இஸ்லாம் நமக்கு சொல்கின்றது. இந்த விஷயத்தில் நீங்கள் வெட்கப்பட்டால் இந்த உலகத்திலும் நீங்கள் கை சேதம் அடைவீர்கள், நாளை மறுமையும் கை சேதம் அடைவீர்கள் என்பதாக இஸ்லாம் நமக்கு சொல்லுது. ஆனால் எதில் இஸ்லாம் வெட்கப்பட சொல்லியதோ அதில் படுவது கிடையாது, எதில் வெட்கப்படக்கூடாது இஸ்லாம் சொல்லியதோ அதில் தான் நாம் வெட்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். அதனால்தான் இஸ்லாத்தை பற்றி இன்னும் நாம் தெரியாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம். அதனால்தான் கால முஜாஹித் இமாம் அவர்கள் சொல்வார்கள், லா யதஅல்லமு இல்ம முஸ்தஹி வலா முஸ்தக்பிர். இரண்டு நபர்கள் ஒருபோதும் இந்த கல்வியை அவர்கள் கற்றுக்கொள்ளவே முடியாது. ஒருவர் யாருன்னு சொன்னா முஸ்தஹி, வெட்கப்பட்டுட்டே இருப்பார். இரண்டாவது நபர் பெருமை அடித்துக் கொண்டே இருப்பார். அன்புள்ள சகோதரர், சிந்தித்து பாருங்கள். நாம் குர்ஆன் ஓத வேண்டும் என்பதால் பல வருடங்கள் நாம் நினைக்கின்றோம், குர்ஆன் ஓத வேண்டும் என்பதாக நினைத்துக் கொண்டே இருக்கின்றோம். ஆனால் நமக்கு தடையாக இருப்பது ஒரு காரணம் என்ன தெரியுமா? முஸ்தஹி, நம்மிடத்தில் வெட்க உணர்வு. நாம் ஓதினால் என்ன ஆவது, நாம் நம்மிடத்தில் அந்த நேரத்தில் நாம் சென்று விட்டால் எனக்கு குர்ஆன் ஓத என்பதை கேட்டுவிட்டால் என்ன ஆகுது என்பதாக வெட்கப்பட்டு மார்க்கத்தில் பல்வேறு விஷயங்களை கற்றுக்கொள்ளாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம். அப்படியானால் எந்த விஷயத்தில் இஸ்லாம் வெட்கப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறதோ அந்த விஷயத்துல வெட்கப்பட்டு இருக்கிறோம். மார்க்கத்துடைய தொழுகை சட்டங்கள் என்று கேட்டால் நமக்கு தெரிவது கிடையாது. காரணம் என்னவென்றால் அந்த கல்வி சபையில் அமர்ந்து விட்டால் நம்மிடத்தில் கேள்வி கேட்டு விடுவார்களோ, அல்லது நாம் இப்பேற்பட்ட கல்வி சபையில் அமர்ந்தால் நம்மை பற்றி என்ன நினைப்பார்களோ என்றெல்லாம் நினைத்துக் கொண்டு வெட்கப்பட்டு எத்தனையோ கல்வி சபைகளை நாம் புறக்கணித்து என்னாகிவிட்டது, கல்வியே இல்லாமல் யார் எதை சொன்னாலும், யூடியூபில் எதை சொன்னாலும், எதை அவர் படிச்சிருக்காரா படிக்கலையா எதுவுமே இல்லை, நல்லா பேசுறாரா அதை கேட்டுக்கொண்டு மார்க்கமாக ஆக்கி விடுகின்றது. ஒரு வியாபாரத்தை செய்யக்கூடிய நாம் அந்த வியாபாரத்தில் நிபுணத்துவமும் நல்ல அதில் அவர்கள் அதிக தேர்ச்சி பெற்றவர்களுக்கு நாம் கேட்கின்றோம். ஆனால் ஈமானி விஷயம் என்று வரும்பொழுது, மார்க்க விஷயம் என்று வரும்பொழுது அதையெல்லாம் பார்ப்பது கிடையாது. யார் சொன்னாலும் அதை எடுத்துக்கொண்டு நாம் நம்முடைய வாழ்வில் செயல்படுத்தக்கூடிய சூழலை மாறிவிட்டோம். காரணம், கல்வி சபைகளை புறக்கணித்ததன் காரணம். அந்த கல்வி சபைகளை புறக்கணிப்பதற்கு உண்டான மிக முக்கியமான அந்த காரணமே நம்முடைய வாழ்வில் அந்த வெட்கத்தை, இந்த விஷயத்தில் வெட்கப்பட்டு அதை நாம் புறந்தள்ளியவர்களாக இன்னும் குர்ஆனை ஓதாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் தொழுகையுடைய சட்டங்கள் தெரியாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம். தொழுகை என்ன ஓதுவது கூட என்று தெரியாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம். காரணம் என்னவென்றால் வெட்கப்படக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஆனால் இஸ்லாம் எதில் நீங்கள் வெட்கப்படக்கூடாது என்று சொல்லி அதை இப்படி இருக்கின்றோம், வெட்கப்படுங்கள் சொல்லிய விஷயத்திலும் மாற்றமாக இருக்கின்றோம். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, இஸ்லாம் நமக்கு கூறிய விஷயங்களில் நாம் எதையெல்லாம் வெட்கப்பட வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்லிச்சோ அதில் வெட்கப்படக்கூடியவர்களாக, எதில் வெட்கப்படக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லியதோ அதில் வெட்கப்படாமல் வாழ்ந்து சிறந்த முஸ்லிம்களாக வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கல்வி விஷயத்தில் நாம் வெட்கப்படாமல் அதை கற்றுக்கொண்டு சிறந்த மக்களாக வாழ வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும், நம்முடைய பெற்றோர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும்.
வேண்டும். யாரெல்லாம் இந்த சமூகத்தில் மோசமான பாவங்களை செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த மக்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இஸ்லாம் இது போன்ற தன்னுடைய வெட்கத்தலத்தை பாதுகாத்தால் மட்டும்தான் நமக்கு வெற்றியை தரும் என்பதை அந்த மக்களுக்கு எடுத்து சொல்லி சிறந்த முஸ்லிம்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் இந்த வாய்ப்பினை தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த இரண்டாவது ஜும்ஆ உரையை நிறைவு செய்கின்றேன். ஆமீன். வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.